வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்னைக்கு வந்து 23/7/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம். நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நமக்கு டிஎலுடைய குழுக்கள், அதாவது தனலட்சுமியோட குழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி. டிஎலை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோன்னா, கண்டிப்பாக வந்து மறுபடியும் நமக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். 7ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ஏன்னா 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருந்தது. அது எதிர்பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு 8, 3ங்கிறது நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா அதுதான் வந்து திரும்ப வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக வந்து இந்த மாதத்தில் ஆடலை. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதம் வந்து நமக்கு ஆடாத நம்பர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்கிறது அதிகபட்சமாக ஆடலை. நமக்கு வந்து 15 ட்ராக்கு மேலே தான் வந்து நமக்கு 8ஆம் நம்பருங்கிறதே நமக்கு வர ஆரம்பிச்சது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 ட்ரா ஆயிடுச்சு. 22 ட்ராக்கு அப்புறம் தான் 3ஆம் நம்பருங்கிறதே நமக்கு பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நேற்றெல்லாம் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸாக வச்சுட்டு வராங்க. இல்லை ஏபிலேயே வச்சுட்டு வராங்க. ஏபியில் வந்து நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு ஏ போர்டு 4 நம்பர் வைக்கிறாங்கன்னா அதே மாதிரி இந்த வாட்டி நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய 4 நம்பர் வச்சுருக்காங்க. நல்லா பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 நம்பர் வச்சுருக்காங்க. 4 வச்சுட்டாங்களா, அதுக்கப்புறம் அதே 4 நம்பர் எடுத்து திரும்ப வச்சுக்கிறாங்க பாருங்கள். திரும்ப வந்து நமக்கு மறுபடியும் 4 வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் 4 வச்சுட்டாங்க பாருங்கள். இது எத்தனை ட்ரா கழிச்சு மறுபடியும் வச்சுக்கிறாங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ட்ரா. சரிங்களா? 20 ட்ராவுக்கு பக்கமாக மறுபடியும் நமக்கு என்ன வச்சுக்கிறாங்க பாருங்கள். 20வது ட்ராவில் நமக்கு மறுபடியும் 44 வச்சுட்டாங்க. சரிங்களா? மறுபடியும் நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு வந்து பாருங்கள், இந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு டபுள் 1 கொடுத்தாங்க. இங்கே வந்து 1 1 4 கொடுத்துட்டாங்க. இங்கே 1 1 9 கொடுத்துட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து பாருங்கள் 0 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திரும்ப நமக்கு வரக்கூடிய நம்பரில் நமக்கு மறுபடியும் இந்த 0 0 1 1 4 4 இது மாதிரிலாம் நம்மடி ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் கவனம் பாருங்கன்னா, இப்போ தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்த நம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு 44 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 33 கொடுத்தாங்க, இப்போ 88ன்னு கொடுத்தாங்க. இது நம்ம 3 ட்ராவுமே நமக்கு ஒரே மாதிரி டபுள்ஸ் தான். அதுவும் ஏபியில் தான் நமக்கு 44 33 88 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்படி இந்த மாதிரி தான் நமக்கு இந்த மாதமே கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். மேபி டபுள்ஸ் வைக்கிறாங்கன்னா நாளைக்கு 2ஆம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்கலாம், இல்லை 5ஆம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்கலாம். அப்படிங்கிறத கணக்கு நாளைக்கு கொண்டு வரோம். யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள். எனக்கு அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 720 இதான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 887. அதே மாதிரி ட்ரா நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 280 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் டிஎலோடைய 11வது ட்ரா. சரிங்களா? இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள். எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். அது கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு வரோம். ஒரு ராசியோட தன்மை எப்படி இருக்கும், ஒரு ராசி என்னென்ன மாதிரி வேலைகள் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விதமும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இந்த வாரத்துலேயும் நமக்கு நிறைய விஷயங்கள் அதில் கொடுத்துட்டு வந்திருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியமாகப்படுது. ஏன்னா அவங்க போன வாரத்தில் நமக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனியும் சரி, எஸ்எஸ் கம்பெனி நமக்கு அதே மாதிரி டிஎல்லும் இதுவும் வந்து உங்களுக்கு பாக்யதாராவும் வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிடி வந்து நமக்கு சூப்பராகவே வந்து நமக்கு டபுள்ஸ் எடுத்திருந்தாங்க. பிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 33ங்கிற டபுள்ஸ் எடுத்திருந்தாங்க. சரிங்களா? அது நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். 33க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். அது மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. அதே மாதிரி வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் 13 இருக்குது, பி போர்டில் 2, சி போர்டில் உங்களுக்கு 1 11. அது 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு வருதானே. 1ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் 8 8 7ன்னு எடுத்தாங்க இல்லையா? பெரிய நம்பர், ரொம்ப பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற அந்த அடிப்படையில் நமக்கு கண்டிப்பாக இது கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வருதா, 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதாவது 2ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 6 நாளாக இருக்குது, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 நாளாக இருக்குது, பி போர்டில் 10 நாளாக இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். அடுத்து வந்து 3ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. சரிங்களா? இன்றைக்கி சி போர்டில் வந்து நமக்கு 33 நாளாக இருக்குது. ஏ போர்டிலும் பி போர்டிலும் நம்ம நேற்று வந்துருச்சு. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து 15 நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கடுத்தப்புறம் வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 12, பி போர்டில் 19, சி போர்டில் 26 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. பட் 5ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் வரலாம் அப்படிங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்க? அதே மாதிரி 6ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7, பி போர்டில் 13, சி போர்டில் வந்து உங்களுக்கு 5. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 7, சி போர்டில் வந்து 3.
அடுத்து வந்து 8ஆம் நம்பர் எடுத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 8, பி சி போர்டில் 8 தான். அடுத்து 9ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 21, பி போர்டில் 6, சி போர்டில் 17. அதே மாதிரி 0 எடுத்திங்கன்னா 0 ஏ போர்டில் 13, பி போர்டில் 8, சி போர்டில் 2. ஆல்மோஸ்ட் நமக்கு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5ஆம் நம்பருக்கு 0க்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 268, அதே மாதிரி 685, 562, 652, 865, 268, 856, அதே மாதிரி 526. சரிங்களா? அதே மாதிரி 826 இந்த மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னன்றது தெளிவாக சொல்கிறேன். 26, 68, 68, 85, 62, 52, 28, 56, 86, 62, 85, 58, அதே மாதிரி 65, 62. சரிங்களா? இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது. இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்று 8, 8, 7 தானே ஆடினாங்க. இப்போ இந்த 8, 8, 7க்கு 8ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்களே வந்து, ஏன்னா நீங்கள் 8ஆம் வந்து டபுள்ஸ் வரப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நம்பராவது நமக்கு அழகாக மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நமக்கு 2, 8 எடுத்துங்க. 8ஆம் நம்பர் வந்தால் நம்ம அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பருக்கு சேர்ந்த மாதிரி நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்கும். சரிங்களா? பட் அந்த நம்பர்களில் உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ராவில் உங்களுக்கு இப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 88, அதே மாதிரி 887. இதுக்குள்ளே நமக்கு இந்த நம்பரை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பருக்கான சாய்ஸ். ஏன் 2ஆம் நம்பர் கொடுக்குறோம் மெயினாக? என்னங்க 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, 8க்கு 2 பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற கேட்டகரி வைஸில் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரோம். அது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் 2ஆம் நம்பரும் நமக்கு வர வேண்டிய நம்பர் தான் இந்த ட்ராவில். சரிங்களா? ஏன்னா 8ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்ட்லையும் சரி, சி போர்ட்லையும் சரி இப்போ ரீசெண்டாக நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. சரிங்களா? கிட்டத்தட்ட இதுவும் 10 நாள் ஆச்சு, அதுவும் ஒரு 15, 16 நாள் ஆயிடுச்சு. பி போர்ட்லையும் சரி, சி போர்ட்லையும் சரி அது மாதிரி இருக்குது. பட் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதோடைய 2க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 8க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. அது மாதிரி ஏதாவது நீங்கள் 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் அதிகமாக வரும். அது நல்லா கவனம் பாருங்கள். அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம்னா ரெட்டப்பட நம்பர் 8க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 8க்கு 6ங்கிறது 4ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரிலாம் நமக்கு வரக்கூடிய நம்பர். அப்போ அந்த வகையில் பார்த்தா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு நம்பர் 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் அதிகமாக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் தான். ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. அந்த பெண்டிங் நம்பர் பேச ஆடுறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா, எனக்கு வந்து ஏ போர்டு 5, பி போர்டு 5, சி போர்டு 5 கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7க்கு 5, 8க்கு 5, 8க்கு 5ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர். 3 போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. 12, 19, 26ங்கிற அந்த நம்பர் இருக்குது. சரிங்களா? அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு, 7க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதாவது 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 7க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இல்லையா? பட் அதை நம்ம மறுக்க முடியாது. அதுக்குள்ளே மேட்சாக இருக்கும். நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னு எடுங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு நம்பர் எடுத்தோம்னா சி போர்டை ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில நம்பர் நமக்கு 8ஆம் நம்பருக்கான சாய்ஸ். ஏன்னா 3 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 53, சாரி மாற்றி சொல்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன வந்துச்சுன்னா 23, அதே மாதிரி 800 அதான் வந்துச்சு 888. சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் 3 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கா. மறுபடியும் ஒரு 8ஆம் நம்பருக்கான சாய்ஸும் இருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கணக்கு. ஏன்னா இப்போ தான் ரீசெண்ட் அடிச்சு 8ஆம் நம்பர் வச்சுருக்காங்க. நீங்கள் சி போர்டில் கொஞ்சம் 8ஆம் நம்பர் வைக்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம் வருதுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8க்கு 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். 8ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகிடும். சரிங்களா? அது மாதிரி எது வருதான்றதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஆட்டம் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டைம் மேட்ச் ஆகும்.